எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியிலிருந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது 2024க்கான ஒரு ஆனுவல் பிளானர் பற்றின ஒரு அப்டேட் தான். இதில் டிஎன்இபியில் இருக்கிற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸையும் இன்க்ளூட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ அப்டேட் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ஜினியரிங் ப்ளஸ் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் 2 பேருமே எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால 2 பேருமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஜூலைல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே இந்த எக்ஸாம்ஸை எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 months ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, வேகன்சிஸ் as well as the official notifications released by TNPSC, அதே மாதிரி மார்க் அலோகேஷன், எவ்வளோ மார்க்குக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும், நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஸோ எந்த கட் ஆஃப் மார்க் நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அண்ட் அதற்கான சிலபஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் சிலபஸ்ல என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்க படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அந்த சிலபஸை எப்படி நீங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நியர்லி ஒரு 6 monthsக்குள்ள நீங்க படிச்சு முடிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளானை வந்து நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க கிளியரா வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிடலாம். ஸோ நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமியில மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட், அது ஆல்ரெடி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூ கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் 8th January 2024. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலான ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்லைடில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பொதுவாகவே நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமியில் நடத்தக்கூடிய எல்லா கோர்ஸ்லையுமே வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது டெய்லி உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து இருக்கும். அதாவது உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கான ஃபண்டமெண்டல் கான்செப்ட் டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கான்செப்டும் முடிச்ச உடனே அதற்கான டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்கா நம்ம கவர் பண்ண ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ ஓவராலா எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கான ஹோல் ரிவிஷன், ஃபார்முலா ரிவிஷன், அது மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதே மாதிரி இதுக்கான ஒரு ஓவரால் சப்ஜெக்ட் ரிவிஷனுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமுமே ரெகுலராகவே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ மோர் தென் 100 நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கோர்ஸோட டிசைன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃபிஷியல் அப்டேட், இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளானர் 2024 பத்தின ஒரு ரீசெண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுதான். ஸோ இதில் வந்து இந்த கம்பைன்ட் என்ஜினியரிங் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல தான் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது டான்ஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வந்து இந்த போஸ்ட் வந்து நமக்கு ஃபில் பண்ண போறாங்க டிஎன்இபியில். ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து 200 வேகன்சிஸ் த்ரூ டிஎன்பிஎஸ்சி வழியா வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஜிஓ ஆல்ரெடி லாஸ்ட் இயரே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம ஏற்கனவே சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ அவங்க பாஸ் பண்ண அந்த ஜிஓவை பேஸ் பண்ணி தான் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை இந்த ஆனுவல் பிளானர்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இயர்க்குள்ள உங்களுக்கு இதற்கான எக்ஸாம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
ஸோ நீங்க இப்போ இருந்தே வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல மார்க் அலோகேஷன் எப்படி வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணது 2015 இயர்லி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த 2022ல வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்குமே வந்து அதாவது மோர் தென் 25 போஸ்ட் இருந்தாலே டிஎன்பிஎஸ்சி வழியா தான் எக்ஸாம்ஸ் நடத்தி அதுல தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்தே வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து 25 போஸ்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக் செக்டர் எக்ஸாம்ஸுமே வந்து டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றாங்க. எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு அப்படின்னா கொஸ்டின் பேப்பருக்கு இதுதான் பேட்டர்ன், கண்டிப்பா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு சர்டன் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து காமனா இருக்கு. எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு காமன் பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்க் அலோகேஷன் டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 450 மார்க்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. ஸோ இதுல டெக்னிக்கல் பேப்பருக்கு 300 மார்க்ஸ் இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 150 மார்க்ஸ் ஃபார் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால 150 மார்க்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இதுல வந்து நீங்க 60 மார்க் எழுத்தாலே எலிஜிபிள். பட் இந்த மார்க்ஸ் வந்து இந்த 450ல உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க 60 மார்க்ஸ் அண்ட் அபவ் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஆயிடும். ஸோ எலிஜிபிள் ஆனவங்க இந்த 450 மார்க்ஸுக்கு எவ்வளவுக்கு வந்து நீங்க கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கறத தான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மார்க் அலோகேஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சேஃபான ஒரு ஜோன்ல கட் ஆஃப் மார்க் இருக்கணும். எனக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் கேடர் நீங்க 380ல இருந்து 385 மார்க்ஸ் வரைக்கும் வந்து நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா நீங்க இந்த போஸ்ட் வந்து வாங்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி விமென்ஸுக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப்ல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். பட் நீங்க வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போஸ்டிங் வாங்குறதுக்கு 380ல இருந்து 385 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா இருக்குமா? கொஸ்டின் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற மாதிரி, ஏன்னா கேட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங்ல ஸ்டடி பண்றது இருக்கும். பட் ஆனா வந்து சிலபஸ்க்குள்ள இருந்தாலும் ரொம்ப டீடியஸா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுல வந்து டிப்ளமோ அஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் 2 பேரும் கம்பைண்டா வந்து நீங்க வந்து அட்டன் பண்ண போறீங்க. பட் ஆனா பியூர்லி டிப்ளமோ பேஸ்டு சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டிப்ளமோ பேஸ்டு சிலபஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப வந்து டிடிஎஸா வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்றதுக்கு சான்சஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம டிஎன்இபில நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு இல்லையா? அசிஸ்டன்ட் என்ஜினியருக்கு அடுத்து தான் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து வருது. ஸோ அந்த அசிஸ்டன்ட் என்ஜினியரை விட வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதுல ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப வந்து இன்டைரக்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிம்பிள் அண்ட் டைரக்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க டிப்ளமோ ரிலேட்டடான சிலபஸ் அஸ் வெல் அஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நீங்க வந்து 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இந்த 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட் டியூரேஷன்ல உங்களால என்டையர் சிலபஸையும் உங்களால கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க ஃபுல்லா வந்து சப்ஜெக்டை தொரோ பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய மோக் டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இந்த 380ல இருந்து 385 வரைக்குமான கட் ஆஃப் ஸ்கோரை உங்களால ஈஸியா வந்து வாங்கிட முடியும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான சிலபஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப வந்து எலாபரேட்டா வந்து பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஒவ்வொரு டாபிக்கு அடியில என்னென்னலாம் சப் டாபிக் வருது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை டீடைல்டா பார்க்க போறது இல்ல.
எந்தெந்த செமஸ்டர்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 11 சப்ஜெக்ட்ஸ்ல செமஸ்டர் 3ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ். இதுல வந்து சர்க்யூட் தியரியும் டிசி மிஷின்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரே சப்ஜெக்டா வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு அப்புறம் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்லயே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துருது. அடுத்ததா ஏசி மிஷின் செமஸ்டர் 4ல ஏசி மிஷின்ஸ் அஸ் வெல் அஸ் மெஷர்மெண்ட்ஸ் நீங்க படிச்சது. ஸோ அந்த 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கிறாங்க. செமஸ்டர் 5ல வந்து ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் செமஸ்டர் 6ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த போஸ்டிங் வந்து பேஸ்ட் ஆன் தி ட்ரிபிள் சிலபஸ். ஸோ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சிலபஸ்ல இந்த 6 செமஸ்டர்ல இருந்து இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் பிரைம் மூவர்ஸ், இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் தான். ஸோ அதுல இருந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அந்த டார்ஷனு, பியரிங் அண்ட் லூப்ரிகேஷன்ஸ், ஐசி என்ஜின்ஸ், பெட்ரோல் என்ஜின்ஸ், டீசல் என்ஜின்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸை மட்டும் தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டே வந்து உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு 2ஆ வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் ஏல வந்து கம்ப்யூட்டர் பத்தின பேசிக் ஃபண்டமெண்டல், வெறும் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஃப்ளோ சார்ட், பேசிக் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து கவர் பண்ற மாதிரி சிலபஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பி போர்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் அது ரிலேட்டடா வந்து நமக்கு வந்து இருக்கு. மெயினா வந்து வயரிங் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், அதாவது இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் என்ன, வயரிங்ஸ்க்கு என்னென்னலாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிராயிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹவுஸ் ஹோல்ட் வயரிங், தியேட்டர் வயரிங் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பி போர்ஷன்ல உங்களுக்கு கவர் ஆகுது. அடுத்ததா வந்து கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ், அது மாதிரி வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் ஃபார் ரிப்பேரிங் வைண்டிங்ஸ், அது மாதிரி ஃபால்ட் லொக்கேஷன், டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்ஸ்டலேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதுல வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்குற மாதிரி காமனான ரொம்ப சிம்பிளான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய, அதாவது ஹெச்சிஎஃப் பார்ப்போம்ல, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் வந்து ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ் தான் வந்து இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய மெயினான சப்ஜெக்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்க போறோம். நமக்கு இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன், ஒரு 6 மந்த்ஸ் இருக்கு. ஸோ அந்த 6 மந்த்ஸ்ல இப்ப கொடுத்துருக்கக்கூடிய 11 சப்ஜெக்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். அதாவது என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மெக்கானிக்ஸ் அண்ட் பிரைம் ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு வேகா இருக்கும். இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அதர் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா பொதுவாகவே அதுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்சஸ் எல்லாமே நீங்க கலெக்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால அதை வந்து மெயினா எடுத்து படிச்சீங்கன்னா அதை வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி டிப்ளமோல உங்களுக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த சப்ஜெக்ட் வந்திருந்தது அப்படின்னா இல்லை ஈஸி ஃபார் யூ, அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்து வந்து நீங்க சர்க்யூட் தியரி, டிசி மிஷின்ஸ், ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்டை பிரிச்சு வந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல இருந்து 11 சப்ஜெக்ட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாம எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஈஸியா இருக்கும், எது வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் ஈஸி அண்ட் விச் ஹேவிங் த பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட். ஏன்னா இப்ப சர்க்யூட் தியரி படிச்சாதான் டிசி மிஷின்ஸ்ல நிறைய கான்செப்ட் புரியும். ஸோ டிசி மிஷின்ஸ் படிச்சாதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷனை பத்தி உங்களால படிக்க முடியும். ஸோ டிசி மிஷின் கம்ப்ளீட் பண்ணாதான் ஏசி மிஷின் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க சப்ஜெக்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எந்த பேசிஸ்ல மெயினா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிஃபை பண்ணியிருக்கேன்.
அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட வந்து நான் வந்து மாடரேட் அஸ் வெல் அஸ் டிஃபிகல்ட்ல வந்து கொண்டு போயிட்டேன். அப்பதான் எனக்கு வந்து அது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து நான் வந்து அலாட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து என்னோட பர்சனல் கிளாசிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஒருவேளை எனக்கு வந்து மாடரேட்டா தெரியிற சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா தெரியலாம். ஈவன் எனக்கு டிஃபிகல்ட்டா தெரியிற சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு ஈஸியா தெரியலாம். நான் வந்து சப்ஜெக்ட்டோட வேக்னஸ் எப்படி இருக்கு? ஏன்னா நெறைய டாபிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யுட்டிலைசேஷன் சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஜெனரலைஸ்டா வந்து சிலபஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இதுல ஏசி-டிசி டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கணும். நீங்க சப்ஸ்டேஷன்ஸ் பத்தி ஃபுல்லா படிக்கணும். பஸ் பார் சிஸ்டம் பத்தி படிக்கணும். இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் பத்தி படிக்கணும். அதாவது இலுமினேஷன்ஸ் பத்தி படிக்கணும். ட்ராக்ஷன் பத்தி படிக்கணும். அந்த மாதிரி ஹீட்டிங், வெல்டிங்ன்னு அதுல வந்து ரொம்ப வேகா இருக்கும். அது நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாவது அட்லீஸ்ட் டைம் இருந்தா தான் உங்களால அத வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வைஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும். ஸோ அதனால அத நான் டிஃபிகல்ட்ல போட்டிருக்கேன். அந்த சப்ஜெக்ட் வந்து டிஃபிகல்ட், அதுல உள்ள கான்செப்ட் டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால நான் இத அலாட் பண்ணல. ஸோ எந்த அளவுக்கு அதுல வந்து நெறைய வேகா வந்து நெறைய சிலபஸ் குடுத்துருக்காங்க. நெறைய டாபிக்ஸ் கவர் ஆகுது. அதே மாதிரி எது எது வந்து அதர் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டடா உங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத பொறுத்து நான் இந்த ஒரு கேட்டகரைசேஷன் போட்டிருக்கேன். அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் எது இருந்தா அடுத்தத படிக்க முடியும். அந்த மாதிரியும் பேஸ் பண்ணி நான் அந்த ஸ்ப்ளிட் அப் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுல 2 டைப்பா வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்டோட ஈஸினஸ் பொறுத்து ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்டுக்கான மார்க் வெயிட்டேஜ். ஸோ மோஸ்ட்லி வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இ ஸ்டூடண்ட்ஸுக்கு பேசிக்கா சர்க்யூட் தியரி, மெஷின்ஸ், மெஷர்மென்ட் இதுல இருந்து தான் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்க்கு இவ்ளோ மார்க்னு அலாட் பண்ணிருவாங்க. சோ தட் கண்டிப்பா அந்த மார்க் நீங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் மார்க்குக்கு கொஸ்டின்ல கண்டிப்பா வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பகுதி வந்து இருக்கும். சோ அதனால அத நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கான வெயிட்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏசி மெஷின்ஸ்ல வந்து ஒரு 18 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, அது மேபி 17 கொஸ்டின் ஆகலாம். இல்ல சம்டைம்ஸ் 22 கொஸ்டின் ஆகலாம். பட் இந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டில ஒரு 40 கொஸ்டின்ஸ்னா கண்டிப்பா அந்த 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அத பொறுத்து தான் வந்து ஹை வெயிட்டேஜ் அப்படிங்கிறதுல இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் குடுத்துருக்கோம். அடுத்ததா மாடரேட் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், யுட்டிலைசேஷன் இந்த மாரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நமக்கு இந்த சர்க்யூட்டுக்கு குடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கேட்க மாட்டாங்க. அதுல இருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். அண்ட் லோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இந்த மோஸ்ட்லி இந்த அதர் டிபார்ட்மெண்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு 10 கொஸ்டினுக்கு உள்ள தான் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். சோ அதனால அதுக்கெல்லாம் நம்ம வந்து லோ வெயிட்டேஜ் வந்து குடுத்துருக்கோம். சோ இந்த மாரி தான் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். சோ நம்ம கேட்டகரைசேஷன வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஈஸி அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எத படிக்கலாம் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி பிளான் படி சர்க்யூட் தியரி வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். இது வந்து மத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்டாவும் இருக்கும். சோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நெறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சோ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு அத ஈஸியா வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். இதோட பேசிக்ஸ் வச்சு தான் அடுத்து நீங்க டிசி மெஷின்ஸ் படிக்க போறீங்கங்கிறதுனால, அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேசிக் நாலேஜ் பேஸ் மாரி இருக்கும். அதுக்குனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சர்க்யூட் தியரி படிச்சிடலாம். சோ சர்க்யூட் தியரி கவர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இமிடியேட்டா வந்து டிசி மெஷின்ஸ் வந்து எடுக்கணும். சோ டிசி மெஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, மெஷின பத்தின ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் எல்லாமே அதுல கவர் பண்ற மாரி தான் குடுத்திருப்பாங்க. சோ அந்த டிசி மெஷின்ஸ்ல மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜெனரேட்டர் அஸ் வெல் அஸ் மோட்டார் தான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஜெனரேட்டர், மோட்டார்லயுமே அவங்க வந்து எல்லாமுமே எல்லாம் கேட்கல. ஜெனரேட்டர், மோட்டார்ல டைப்ஸ் என்னென்ன இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கு, வொர்க்கிங் என்ன இருக்கு, இவ்வளவுதான் மோஸ்ட்லி. அது போக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேவா? சோ இதுதான் வந்து மெயினா வந்து கேட்டிருக்காங்க. சோ அதனால டிசி மெஷின்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து கவர் பண்ணிடலாம். சோ அந்த சர்க்யூட் தியரி, டிசி மெஷின்ஸ் இது 2ம் சேர்ந்தே வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? எவ்வளவு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கூட உங்களுக்கு இது ஓரளவுக்கு போதும். சோ அந்த மாதிரி வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணிடலாம். சோ அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சப்ஜெக்ட். இந்த ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து ஆ உங்களுக்கு பேசிக்கா அதாவது ஒரு ஜெனரேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்? அத பத்தின ஃபண்டமெண்டல்ஸ் தான் மெயினா வந்து நமக்கு கவர் ஆகுது. இப்ப ஒரு ஜெனரேட்டிங் சிஸ்டம்னா, அதுல என்னென்ன டைப் ஆஃப் ஜெனரேஷன் இருக்கு? ரினியூவபிள், நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஃபுல்லா வந்து உங்களுக்கு தியரி போர்ஷன்ஸ் தான் மெயினா வந்து இதுல வந்து கவர் ஆகும். ஓகேவா? அது போக உங்களுக்கு வந்து அந்த லைட்னிங் அரஸ்டர் பத்தி வரும், ஃபியூசஸ் பத்தி வரும், இன்சுலேட்டர்ஸ் பத்தி வரும். இது வந்து பியூரா வந்து தியரி போர்ஷன்ஸ்ன்றதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சோ அதனால இத வந்து நீங்க செகண்ட் சாய்ஸா நீங்க வச்சுக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்.
ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல எல்லா டைப் ஆஃப் டிவைசஸுமே வந்துடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஎன் ஜங்ஷன் டயோடுல இருந்து பிஜேடி, யூஜேடி, ஜேஃபிட், மாஸ்பெட், டயாக், ட்ரையாக், போட்டோ டயோடுல இருந்து உங்களுக்கு சோலார் செல் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸும் வந்துடும். மெயினா வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு தியரட்டிக்கல் போர்ஷன் தான். ஸோ இதுலயும் வந்து நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கறதுக்கு அப்படிங்கிறது சான்சஸ் கிடையாது. பிஜேடியில இருந்து வேணா உங்களுக்கு 1-2 ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் சப்ஜெக்ட். அடுத்ததா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து 2 தான் வந்து நம்ம பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தனியா கொடுத்திருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல நம்ம ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அந்த இதெல்லாம் வந்து பாக்குறோம் இல்லையா? ஆசிலேட்டர்ஸ், மல்டி வைப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல வந்துரும். அடுத்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் அது மாதிரி பிசிடி டு 7 செக்மெண்ட் டீகோடர், டிஏ அதாவது டிஜிட்டல் டு அனலாக், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இது எல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல வரும். ஸோ இது 4மே வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் தான். இது எல்லாமே நீங்க வந்து 3rd செம் as well as 4th செம்க்குள்ள நீங்க படிச்சு முடிக்கிற சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா ஏசி மிஷின்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டிசி மிஷின்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கிறதுனால இதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏசி மிஷின்ஸ்க்கு அப்ளிகபிளா இருக்கும். அதனால ஏசி மிஷின்ஸ் வந்து ஈஸியா படிச்சிடலாம். ஏசி மிஷின்ஸ்ல ஒரு 4 டைப் ஆஃப் மிஷின் தான் இருக்கும். ஒன்று விட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அடுத்து அல்டர்னேட்டர் இருக்கும், சின்க்ரனஸ் மோட்டார் இருக்கும், இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும். இவ்வளவுதான். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கும். அதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கு, அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடாலஜிஸ் இது அது போக சம் பேரலல் ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால ஏசி மிஷின்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டான சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு இத்தனை 4 மிஷின்ஸ் கவர் பண்றதுனால கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிடும். மோர் தென் இப்ப இது சர்க்யூட் டிசி மிஷின்ஸும் சேர்த்தே நீங்க ஒரு 15 டேஸ்ல படிச்சீங்க அப்படின்னா இந்த ஏசி மிஷின்ஸ் தனியா படிக்கிறதுக்கே உங்களுக்கு 15 to 20 டேஸ் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தியரட்டிக்கல் அஸ் வெல் அஸ் 1-2 ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கூடிய அந்த எரர் கால்குலேஷன், இஎம்எஃப் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி வந்து ஒரு 75 to 80% வந்து தியரட்டிக்கல் தான். இதுல வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட், எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அப்புறம் டைனமோ டைப் மீட்டர், வாட் மீட்டர்ஸ், அது மாதிரி வந்து எனர்ஜி மீட்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கும், பிரிட்ஜஸ் இருக்கும், நிறைய டைப் ஆஃப் பிரிட்ஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கவர் பண்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் வேகா இருக்கும். சிலபஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்றதுக்கு நிறைய வதன்னு நிறைய கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம அடுத்த மாடரேட்ல சேர்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஏசி மிஷின்ஸ் மெஷர்மெண்ட் இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மற்றதை கம்பேர் பண்ணும்பொழுது ஏசி மிஷின்ஸ் அஸ் வெல் அஸ் மெஷர்மெண்ட் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ வெயிட்டேஜ் படி பார்த்தோம்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல இத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு மார்க் வெயிட்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நான் கடைசியா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஃபிகல்ட்ல போட்டு இதை தூக்கி கடைசியா நீங்க வந்து வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டு ஆப்டிடியூட் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா இது வந்து சிலபஸ்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க 11 சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ அதனால இது வந்து மாடரேட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள படிச்ச எல்லாமே இதுல வர மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கூட இருக்காது அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். இடையில ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரி இதை வந்து நீங்க படிக்கலாம். ஜென்ரலா படிக்கிற மாதிரி தான் இது வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அதை வந்து இடையிலையும் வச்சுக்கலாம். இல்ல நீங்க கடைசியா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடைசியில வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் பிரைம் மூவர் இது வந்து நான் ஏற்கனவே ரீசன் சொல்லிட்டேன். ஏன் வந்து நான் இதை மாடரேட்ல போட்டிருக்கேன். இது வந்து அதர் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் தான். பட் இதுல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஐசி இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், அது மாதிரி டார்ஷன், அது மாதிரி டென்ஷன், கம்ப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி தான் இதுல வந்து மோஸ்ட்லி வந்து கவர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால, அதாவது பியரிங், லூப்ரிகேஷன் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸா இருந்தாலும் அதர் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்கு. ஸோ அது போக அதுல வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அதெல்லாம் இருக்கிறதுனால மொத்தத்துல நம்ம டிப்ளமோல இன்ஜினியரிங்ல படிச்சதா தான் இருக்கும். இந்த மெக்கானிக்ஸ் வந்து நம்ம ஒன்று ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்போம். ஸோ ரீகால் பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல் சர்ச் பண்ணணுங்கிறதுனால தான் இதை மாடரேட்ல போட்டிருக்கோம். மற்றபடி இதுல கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு டாபிக்ஸ் தான். அடுத்ததா கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது இதுல எந்த பேசிஸ்ல டிஃபிகல்ட் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் மெட்டீரியல் கலெக்ஷன் அஸ் வெல் அஸ் நிறைய வேகான ஒரு சிலபஸ் அப்படிங்கிறதுனால தான் அந்த டிஃபிகல்ட்ல போட்டிருக்கோம். இதுல அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். அதாவது ஏசிடிசி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், சப்ஸ்டேஷன்ஸ் ஃபுல்லா இருக்கும், அது மாதிரி பஸ் பார் சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் ஃபுல்லா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ்லயே மோட்டாரோட சாய்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே திருப்பி இதுல வந்து
நீங்க ஏற்கனவே இங்க டிசி மிஷின், ஏசி மிஷின் கவர் பண்ணிட்டு இங்க வர்றதுனால, இதுல நீங்க ட்ராக்ஷன் படிக்கும் போதாகட்டும், மத்தபடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் படிக்கும் போதாகட்டும், உங்களுக்கு அந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மிஷினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் திருப்பி சீரிஸ் மோட்டார் அந்த மாதிரி அந்த மிஷினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ஷன் கிரைட்டீரியாவே நமக்கு இருக்கும் இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ்ல. ஸோ அதனால அந்த மிஷின்ஸ் இதுல ரிப்பீட்டடா வரும். அதனால ஈஸியா வந்து நீங்க கொஞ்சம் படிச்சிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலுமினேஷன். ஸோ இலுமினேஷன்ல வந்து உங்களுக்கு சோடியம் இன்கேண்டசன்ட் லேம்ப், அது மாதிரி ஃபேக்டரி லைட்டிங், ஸ்ட்ரீட் லைட்டிங், மெர்க்குரி ஆர்க் லேம்ப் இது எல்லாமுமே நம்ம கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் இருக்கும். அது மாதிரி வெல்டிங் மெத்தடாலஜி, ஹீட்டிங் மெத்தடாலஜி, அதாவது எலக்ட்ரிக் வெல்டிங், எலக்ட்ரிக் ஹீட்டிங் இது எல்லாமுமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அஸ் வெல் அஸ் யூட்டிலைசேஷன் இந்த சப்ஜெக்ட்ல வந்து நமக்கு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து மெயினா பார்த்தோம் அப்படின்னா இதுல பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றாங்க அண்ட் நமக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கு, வைண்டிங்ஸை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு, ஃபால்ட் எப்படி லொக்கேட் பண்றது, டிரான்ஸ்ஃபார்மரோட இன்ஸ்டலேஷன் எப்படி இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், இண்டக்ஷன் மோட்டாருக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அது மாதிரி இண்டக்ஷன் மோட்டாருக்கு என்னென்ன ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் வந்து இதுல வந்து கவர் ஆகும். இது வந்து நீங்க லேப்ல எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வயரிங் மெத்ராலஜி அது எல்லாமுமே அடுத்தது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்குள்ள வருது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல தான் வந்து நீங்க இதுவும் வந்து வயரிங் மெத்ராலஜி எல்லாம் லேப்ல படிச்சிருப்பீங்க. அது வந்து இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல கவர் ஆகுற மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ ரிப்பேரிங் ஆஃப் வைண்டிங்ஸ், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் படி என்னென்ன வயரிங் யூஸ் பண்ணலாம், ஹவுஸ் வயரிங், தியேட்டர் வயரிங்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமுமே நமக்கு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். ஸோ இந்த கேட்டகரிஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் என்னோட ஒரு புரிதல் படி வந்து நான் அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் பத்தியும் வந்து நம்ம வந்து பாத்துக்கிடணும். மெயினா ஹை வெயிட்டேஜ், மாடரேட் வெயிட்டேஜ், லோ வெயிட்டேஜ். ஸோ இது படியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நம்ம ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடரேட் வெயிட்டேஜ். ஸோ அந்த மாடரேட் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஹை வெயிட்டேஜ்ல கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு மார்க் ஸ்பிளிட் அப்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சர்க்யூட் தியரி, டிசி மிஷின்ஸ், ஏசி மிஷின்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம மெயினா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஒரு சப்ஜெக்ட் இருக்கனால கண்டிப்பா அதுல ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்து மாடரேட் வெயிட்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து இது எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் தான். லோ வெயிட்டேஜ்ல ஃபுல்லா அதர் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட், அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்பாங்க. இதுல வந்து மாடரேட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ இந்த அளவுக்கு ஏசி, டிசி மிஷின், சர்க்யூட் தியரியில இருக்கிற அளவுக்கு கொஸ்டின் வராது. கொஞ்சம் வந்து கம்மியா வரும் கொஸ்டின்ஸ், ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து இதுல கம்மியா வரும். ஸோ அதனால இதை வந்து நம்ம மாடரேட் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 6 மந்த்ஸுக்கான ஸ்டடி பிளான் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடி. நமக்கு டிப்ளமோ சிலபஸ் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்படின்னே எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டடி பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுல வந்து ஷெடியூல் வந்து ப்ராப்பரா இப்ப நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் ஓரியன்டா, சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் ஓரியன்டா ஷெடியூல் பண்ணி அதுல எது வந்து ரெண்டையும் ரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற சப்ஜெக்ட் அதை வந்து மெயினா வந்து கவர் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லோ வெயிட்டேஜ் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க கடைசியில வந்து நீங்க படிச்சுட்டா கூட போதும். ஓகேவா. ஸோ அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஷெடியூல் போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ஒரு தியரி போர்ஷனோ இல்ல ஒரு ப்ராப்ளமேட்டிக்கோ எது படிச்சீங்க அப்படின்னாலும் நீங்க கான்செப்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா சீக்கிரமாவே மறந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, தேர்ட் மந்த் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதே நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ மறந்து போயிடும். ஸோ அதனால வந்து கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து அதை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங்லயுமே ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்டை வந்து கவர் பண்றோம் அப்படின்னா கவர் பண்ணிட்டு திருப்பி அந்த சப்ஜெக்டை ஒரு தடவை நம்ம வந்து ரீகால் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம மெயினா வந்து நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம முடிச்ச உடனே அதுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அடுத்த நாளே அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் நீங்க அட்டன் பண்ணும் பொழுது முந்தின நாள் என்னென்னலாம் நடத்தணும் அப்படிங்கிறத நீங்க டிஃபால்ட்டா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் சப்ஜெக்ட் முடிச்ச உடனே வந்து நம்ம 2-3 டெஸ்ட் அதுல வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபுல் சப்ஜெக்டையும் திருப்பி ஒரு தடவை படிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து
நீங்க ஒரு கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் அண்ட் அத வந்து ப்ராப்பரா அப்பப்ப வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு மறக்காம இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரொம்ப வந்து மஸ்ட். இந்த டிப்ளமோ ஓரியன்டடான சிலபஸ்க்கான டெக்ஸ்ட் புக்ஸ வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கோர்ஸ் நடத்தும் பொழுதே வந்து ப்ராப்பரா வந்து நோட்ஸ் வந்து நீங்க எடுத்துடுறீங்க அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் பத்தி வந்து எதுவும் வந்து பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து டீச்சிங் வந்து போர்டுல தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ரிட்டர்ன்லயே எழுதிர்றோம். ஸோ நீங்க வந்து நோட்ஸ் காப்பி பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்க வந்து மத்தபடி நீங்க ஓனா வந்து படிக்கணும்னா, அந்த ப்ராப்பரா வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும். டிப்ளமோ ஓரியன்டட் டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா சிலபஸ் வந்து டிப்ளமோ ஓரியன்டட் சிலபஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட். நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு, நீங்க 6 மந்த்ஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ள வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ற மாதிரி பிளான் போட்டுட்டு, அடுத்த 2 மந்த் வந்து இதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? எப்படி வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் ஆகலாம்? எப்படி வந்து ரிவைஸ் பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க பார்க்கணும். நெறைய டெஸ்ட் சீரிஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாரி பார்க்கறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் வந்து நீங்க டைம் வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கனாலே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க வந்து கிளியர் பண்ணிரலாம். ஸோ இயர்லி ஸ்டார்ட், இயர்லி ஃபினிஷ். இன்னைக்குல இருந்தே கூட நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டைம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, எந்த அளவுக்கு இயர்லியா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெறைய வந்து ரிவிஷன் பண்றதுக்கும், மோக் பேப்பர்ஸ், டெஸ்ட் சீரிஸ்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கும் நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்பதான் வந்து ப்ராப்பரான ஒரு ரிவிஷன் கிடைக்கும். எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். நெறைய டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணும்பொழுது தான், அங்க போய் உங்களுக்கு வந்து புதுசா இருக்காது. கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஏற்கனவே நீங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க. ஈஸியா வந்து உங்களால எக்ஸாம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிஎன்இபில இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டுமே இந்த சிலபஸ மட்டுமே கவர் பண்றதுக்கு மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமில கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ நியூ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது 8th ஜனவரி 2024ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. இதை பத்தின டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைடே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கும், இந்த கோர்ஸ்க்கான கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை பத்தி ஃபர்தரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமி பத்தின ரிவ்யூஸ், கூகுள் ரிவ்யூஸும் நீங்க ஜஸ்ட் கூகுள்ல ஸ்பார்க்ஸ் அகாடமின்னு டைப் பண்ணி பாத்தீங்கன்னாவே ரிவ்யூஸ் வரும். ஸோ 4.5 ஸ்டார்ஸ் இருக்கும். நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து வியூ பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் இந்த வீடியோ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை உங்களை மாதிரியே டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அஸ்பிரண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.